ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, கையில குழந்தையோட ஆக்ரோஷமாகவும் உக்கிரமாகவும் இருக்கக்கூடிய இந்த பெரியாச்சி அம்மனோட வரலாறு தான் பார்க்க போறோம். இந்த பெரியாச்சி அம்மனோட வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாண்டிய நாட்டில் வல்லராஜன் அப்படின்ற ஒரு மன்னன் இருந்திருக்கான். அவனோட ஆட்சி காலத்தில் எல்லா மக்களையும் துன்புறுத்தி அடிமையாக்குறான். அப்போ முனிவர்களையும் அவன் துன்புறுத்துறதுனால முனிவர்கள் அவனுக்கு சாபம் கொடுக்குறாங்க. உனக்கு பிறக்கும் குழந்தையால் தான் உனக்கு மரணம் நேரிடும் என்று. அப்போது வல்லராஜனின் மனைவி கர்ப்பமாக இருந்த காலத்தில் அவருக்கு பிரசவ வலி ஏற்படுது. அந்த காலத்தில் வயதானவர்கள் தான் பிரசவம் பார்ப்பார்கள். அதனால் பெரியாச்சி ஆத்தா தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வயதான முதியவர் போல் மன்னனின் மனைவிக்கு பிரசவம் பார்க்க சென்றார். மன்னனோ, இந்த குழந்தை பிறந்து ஓர் இரவு பூமியில் படாதவாறு பார்த்து கொண்டால் உனக்கு பொன்னும் பொருளும் தருகிறேன் என்று கூறினார். பெரியாச்சி ஆத்தாவோ அவ்வாறே அந்த குழந்தை பிறந்து பூமியில் படாதவாறு பார்த்து கொண்டார். மறுநாள் காலையில் மன்னனிடம் பொன்னும் பொருளும் கேட்டார். அதற்கு மன்னனோ, நீயோ முதியவர், உனக்கு எதற்கு பொன்னும் பொருளும் என்று கேட்டார். அதனால் கோபம் கொண்ட பெரியாச்சி ஆத்தா தன்னுடைய கோர ரூபத்தை காட்டி மன்னனை காலால் மிதித்து கொன்றாள். அதனை தடுக்க வந்த மனைவியின் வயிற்றை கீறி குடலை எடுத்து மாலையாக அணிந்து கொண்டாள். இதனை கண்ட ஊர் மக்கள் பெரியாச்சி ஆத்தாவை வணங்கி கோபத்தை தணித்து இன்றளவும் கிராமப்புறங்களில் கோயில் வழிபாடு செய்து வருகின்றனர்.